சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் எல்லாமே ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே களத்தில் இந்த ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வேட்பாளர்களை போய் சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அவிநாசி தொகுதியில் தான் நாம் இன்னைக்கு இருக்கோம். அவிநாசி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வந்து பார்த்திங்கன்னா 26 வயதான மருத்துவர் கோகிலாமணி தான். ஸோ அவங்களுடைய வீட்டுக்கு நாம் இப்போ வந்திருக்கோம். ரொம்பவே ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து வந்த இவங்களுக்கு இந்த வாய்ப்பு இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அவங்களுடைய வீடு எப்படி இருக்கு, கோகிலாமணி எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துடலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு இளம் வேட்பாளரா 26 வயதான கோகிலாமணியை இந்த அவிநாசி தொகுதியில் அதுவும் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்களை எதிர்த்து போட்டியிட வைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் நம்ம தமிழ்நாடு முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதல்வர் ஐயாவுக்கும், அப்புறம் மற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு இளம் வயதில் இப்படி ஒரு சான்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே கிடைச்சிடாது. பட் இப்போ வந்துட்டு அதை ப்ரமோட் பண்ணுறாங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அடிமட்ட தொண்டனோட எளிய வீட்டு மகள் கூட ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நம்ம பட்டதாரியாக இருந்து ஒரு இளைஞர்களா பெண்களா அவங்கெல்லாம் முன்னேறி வரணும் அப்படின்ற அந்த ஒரு தாட், அந்த ஒரு இதுக்காக இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இன்னும் என்னோட பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்கள் வீடை பார்த்தோம், ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா மற்ற வேட்பாளர்களுடைய வீட்டை பார்க்கும்போது அரசியலில் நிற்கணும் அப்படின்னா பணம் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இதை நாங்கள் ஒரு ஹோம் டூர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ வீட்டை பார்த்துடலாமா? அப்பா வந்துட்டு நாங்கள் சின்ன வயசில் ரொம்ப குட்டி வயசில் இருக்கும்போது எங்கள் ஸ்கூல் டேஸில் அப்பா வந்துட்டு கட்டினது. அப்போவே கடன் வாங்கி அப்போது இந்த வீடு கட்டுறதுக்கே அப்போ அவங்க அவ்வளோ கடன் வாங்கி தான் இப்போ இது பண்ணாங்க. 4 பொண்ணுங்களையும் படிக்க வச்சுட்டு இங்கே மற்ற பக்கம் எல்லாமே ரொம்ப அப்போ வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஃபேஸஸ். அப்போ வந்துட்டு எல்லோரும் வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு இருந்தாங்க. பட் எங்களை வந்துட்டு வேலைக்கு அனுப்பாமல் இவங்க படிக்கணும், 4 பிள்ளைங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு 4 பேருமே படிச்சு. 4 எத்தனாவது பிள்ளை? நான் 3rd. 4 பொண்ணுங்க அப்பா அம்மாவுக்கு. இவங்க தான் அம்மா. சரிங்களா? நல்லா இருக்கீங்களா? எந்த அளவுக்கு பெருமையாக இருக்கு? ரொம்ப பெருமையாக இருக்கு சார். எனக்கு அழுக வேண்டாம். சரி, ரொம்ப எமோஷ்னல் டைப்பு அம்மா. ஆனந்த கண்ணீர் நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு அவங்க அழுதுனாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்பா வந்துட்டு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி நம்ம படிக்க வச்சாங்க. 4 பேருமே படிக்க வச்சுருக்காங்க. 4 அக்கா வந்துட்டு இப்போ கெஸ்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்கா. செகண்ட் ஒன் வந்துட்டு ப்ரைவேட் பேங்க் எம்ப்ளாயி இருக்காங்க. நான் 3rd ஒன் டாக்டர். 4th வந்துட்டு இப்போது Group 4 சர்வீஸில் பாஸ் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ராணிப்பேட்டில். ஒரு எல்லா தளத்துலேயும் வீட்டில் வந்து பெண்களை வளர்த்துட்டு இருக்காரு அப்பா. அவங்க 4th சிஸ்டர் வந்துட்டு சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சூப்பருங்க. நிஜமாக அவங்க ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்குது. 4 பெண்கள் அப்படின்னும் போது பெண் குழந்தைகளை இங்கே எப்படி ட்ரீட் பண்ணுற சமூகம், பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணுற சமூகம் அப்படின்ற இடத்துல 4 பேருமே படிக்க வச்சு ஒவ்வொரு தளத்தில், அதுவும் நீங்கள் இன்றைக்கி மருத்துவராக இருந்து அரசியல் தளத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். ஷீட் வீடு தான் ஃபுல்லாக கட்டினதுலேருந்தே ஷீட் வீடு தான். இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டு கூரை இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அதை இப்போ தாத்தா பீரியடில் நாங்கள் தாத்தா இருக்கும்போது, அதுக்கப்புறம் இப்போ அப்பா அம்மா வந்துட்டு 4 பொண்ணுங்க இருக்காங்க, நம்ம இதாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது உள்ள 2 ரூமு, கிச்சன், இது ஹாலு. இந்த 2 ரூமுக்கு ஓடு இருக்குது. ஸோ அந்த 2 ரூம் ஓடு, இங்கே வந்துட்டு இங்கேருந்து இது ஃபுல்லாமே ஷீட்டு. அப்பாவும் கட்சியில் ரொம்ப நாளாக இருக்காரு போலே. அப்பா கட்சியில் ரொம்ப நாளாக இருக்காருன்றதை தாண்டி அப்பா வளர்ந்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்ம திமுக பார்த்து தான். அவருக்கு வந்துட்டு திமுக தொண்டன்றதை தாண்டி ஒரு உயிர் அவருக்கு. கட்சி அந்தளவுக்கு வந்துட்டு அவரை அதான் சொல்கிறது, நாங்கள் 4 பேர் படிக்கிறோம் அப்படின்றதுக்கு காரணமும் அவர் தான். அவர் அப்படி தான் சொல்லி வளர்த்துனாருங்களே, நீங்கள் படிக்கணும், பெரியார், அண்ணா, நம்ம டாக்டர் கலைஞர் சொன்ன வழியில் படிக்கணும், இதெல்லாம் தான் அரசியல், இதெல்லாம் தான் நாட்டு நடப்பு
அப்போ பெண்களை வந்துட்டு எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க முன்னாடி, அப்போ நம்மளாம் இப்படி இருக்கணும். சின்ன வயசுலேருந்தே சொல்கிறேன். அப்பா வந்துட்டு ஒரு நாள் கூட நம்ம ஏதாவது இப்போ ஆண்கள் வந்துட்டு விளையாட போவாங்க ஈவினிங் அந்த டைம்லலாம் பாய்ஸ். ஆனால் அப்போவே மற்றவங்களாம் கேர்ள்ஸை விட மாட்டாங்க, 6 மணிக்கு மேலே விடக்கூடாது அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் அப்பா அப்படி கிடையாது. நீங்கள் போங்க, நீங்கள் போய் விளையாண்டுட்டு வா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதில் போங்க. இப்போ விளையாட்டு துறையில் போகணுமா தாராளமாக போங்க. அந்த ஃப்ரீடம் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. படிக்குதா பிள்ளை அப்படி எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைங்க அழகாக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு படிக்கட்டும், அவங்களுக்கு என்ன தோணுது அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டே போகட்டும். அவங்களுக்கு என்ன நான் வந்துட்டு செய்யணுமோ, அப்பாவே என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். அப்பா அம்மாவாக இருந்து 2 பேருமே வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவ். ஓகே. படிக்கிறது பெண்கள் வந்துட்டு பெண் குழந்தைகளாம் இன்னும் படிக்கணும், மேலே வரணும். புரியுது. ஸோ இப்போ நாளைக்கு ஜெயிச்சு வரீங்க அப்படின்னா முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே தான் கால் எடுத்துப்பீங்களே, அப்போ எப்படி இருக்கும்? அம்மா இன்னைக்கு வேட்பாளராக அறிவிச்சதுக்கே இவ்வளோ அழுக, அவங்களால அந்த சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, கண்ணீராக வெளிப்படுது. சந்தோர மூமெண்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை மேம், இது வந்து இந்த வீடு வந்துட்டு பார்க்க வந்துட்டு எப்படி இருந்தாலும் ரொம்ப சந்தோஷங்கள், துக்கங்கள், நிறைய சந்தோஷங்கள் அவ்வளோ கொடுத்துருக்கு நமக்கு. ஏன்னா நான் வந்துட்டு +2 எப்போ நான் +2 பாஸ் பண்ணி எப்போ எனக்கு அந்த 3% ரிசர்வேஷனில் நம்மளுக்கு நீட் இல்லாமல் அப்போ நம்மளுக்கு அந்த எம்பிபிஎஸ் சீட் கிடச்சதும் அப்போ இருந்தே ஒரு நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் இது மட்டும்தான் நம்மளுக்கு. நான் எல்லாமே நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு ஸ்டெப் என்னோடது இல்லாமல் 4 பொண்ணுங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த வீடு வந்துட்டு முக்கியமான பாட்டாக இருக்குது. நான் வந்துட்டு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கினப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் முடிச்சுட்டு வந்துட்டு கோவிட் மெடிக்கல் ஆஃபீஸராக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையே தான். அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அப்போல்லாம் வந்துட்டு எல்லாம் கோவிட்லலாம் பயந்தாங்க, போகணுமா சாமி வேண்டாம், கோவிட்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாம் கிராமம் தானே, கிராம மக்கள் எல்லோரும் எங்கள் மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் வீடியோ கால் பண்ணிடுவாங்க, எப்படி இருக்கீங்க சார், எப்படி இருக்க சாமி, என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த துறையில் இருக்கிறோம், நம்ம வந்துட்டு நம்மளால் முடியும், இதை வந்துட்டு வேறு யாரும் பண்ண முடியாது. இப்போ ஆஸ் அ டாக்டராக என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ண முடியும். இப்போ மற்றவங்க வந்துட்டு ஒரு காமன் பப்ளிக் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம டாக்டர் ப்ரொஃபஷன் வந்துட்டு நம்ம அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரம் அந்த இன்டர்ன்ஷிப்லேருந்தே நம்ம கோவிடில் ஒர்க் பண்ணோம். கோவிடில் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி வந்ததாக இருக்கட்டும், இதே வீட்டுக்கு தான் வந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் இங்கேயே தான். எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்குது. ஓகே. நிறைய அழுகைகளை பார்த்துருக்கு, நிறைய கண்ணீரை பார்த்துருக்கு, ஆனந்தம் தான். இன்னும் சொல்லப்போனால் நிறையா ஒரு சந்தோஷங்கரமான தருணங்களை வந்துட்டு இந்த வீட்டில் இது பண்ணியிருக்கோம். அதனால இதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே. இதை ஆல்ட்ரு பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸில் பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் மிட் நைட்லேயும் சரி படிச்சுட்ருப்போம். நம்ம இது கிராமன்றதுனால ஃபுல்லாக வந்துட்டு சப்போர்ட்டிவ் தான். நைட் தான் 1 மணிக்கு உட்காந்து வெளியே படிச்சுட்ருப்பேன். யாராவது ஒர்க்குக்கு போயிட்டு வருவாங்க, சரி சாமி படிங்க அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஒரு சப்போர்ட்டிவ், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பரவாயில்ல புள்ள வந்துட்டு நைட் 1 மணிக்கு உட்காந்து படிச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது டிவி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம். நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு வீடாகவே சொல்ல முடியாது. பார்க்குறவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ரொம்ப இப்படி இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும். பட் நான் வந்துட்டு இது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர் நாங்கள் இல்லையா, அதனால் ஒரு டாக்டரோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க கண்டிப்பாக. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்லாம். ஆனால் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர் அப்படின்ற பட்சத்தில் அது வந்துட்டு நம்ம அதுலேருந்து மேலே படிப்படியாக தான் வரணும், படிப்படியாக தான் வர முடியும். அதை நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது வீடு, குட்டியாக காம்பேக்டாக. ஓகே. அதே போகும்.